நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமினா வகைப்பாட்டு இயல் சொல்லியிருக்கேன். சிஸ்டமேட்டிக்னா குழு பரிமாணம். குழு பரிமாணம் சொல்லக்கூடியது குழு பரிமாண வகைப்பாட்டியல் பேர். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமில பாருங்க. டாக்ஸானமியில் வந்து டிஸ்பிளேயிங் ஆஃப் கிளாசிஃபைங் ஆர்கானிசம்ஸ். கிளாசிஃபைங் ஆர்கானிசம் இன்டு டாக்ஸா. அதாவது உயிரினங்கள் இருக்கு பாருங்க. உயிரினங்களை வந்து பல்வேறு வகைப்பாட்டு படிநிலைகளாக இங்கே வந்து தான் அறிமுகப்படுத்தப்படுது அல்லது வகைப்படுத்தப்படுகிறது. உயிரினங்களை பல்வேறு வகைப்பாட்டு அதாவது பல்வேறு வகைப்பாட்டு படிநிலைகளாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் டோட்டலாக எவ்வளோ உயிரினங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகைப்படுத்தி ஒரு படிநிலைகளாக இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பாருங்க broad field biology that study the diversifications of species. diversification of species-னா வேறுபட்ட சிற்றினங்களை பற்றி. வேறுபட்டனா டிஃபரன்ஸ் உள்ள சில சிற்றினங்கள் ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு இருக்குங்களா அந்த சிற்றினங்களை மட்டும் படிக்கக்கூடிய இல்லை அந்த படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்ஸ்னு பேர். அடுத்து பாருங்க governs the practice of naming, describing, identifying and specimen preservation. ஸ்பெசிமன் இங்கே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாவரங்களுக்கும் வந்து விளக்கம் அளித்தல். அதாவது டிஸ்கிரிப்ஷனா என்ன டிஸ்கிரிப்ஷனா விளக்கம் அளித்தல். அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷனா இனம் கண்டறிதல். அப்புறம் ஸ்பெசிமன் சொல்றாங்க இல்லையா உயிரினங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்முறைகளை இங்கு பற்றி தெரிந்து கொள்வதுதான் இது தெரிந்து கொள்ளக்கூடியது டாக்ஸானமி. இங்கே என்னதுன்னா கவர்ன்ஸ் த எவால்யூஷன் ஆஃப் ஹிஸ்டரி. அதாவது வகைப்பாட்டியலுடன் சேர்ந்து அந்த பரிமாண வரலாறு அந்த டாக்ஸானமியோட சேர்ந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வரலாறையும் பற்றி படிக்கக்கூடியதான் இது சொல்றாங்க. அதே நேரத்தில் அடிஷன் டு டாக்ஸானமி இல்லை ரெண்டு அதாவது டாக்ஸானமியோட வரலாறையும் சிஸ்டமேட்டிக் வரலாறையும் பற்றி படிக்கக்கூடியதா இதுன்னு சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பிளஸ் நாமன்கிளியேச்சர். கிளாசிஃபிகேஷன்னா என்ன வகைப்படுத்துதல். நாமன்கிளியேச்சர்னா பெயரிடுதல் ஈக்குவல் டாக்ஸானமி. அப்போ கிளாசிஃபிகேஷனை வகைப்படுத்துதலும் பெயரிடுதலும் அது வந்து டாக்ஸானமி என்று அழைக்கப்படும் சொல்கிறாங்க. இங்கே டாக்ஸானமி ப்ளஸ் பைலோஜெனி ஈக்குவல் சிஸ்டமேட்டிக்ஸ் அதாவது டாக்ஸானமி வகைப்படுத்துதலும் குழும பரிமாணம் அதாவது குழும பரிமாணம் ஈக்குவல் குழும பரிமாண வகைப்பாட்டியல் வகைப்பாட்டியல் என்று சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு டேப்லெட் கலர் இருக்குது. இந்த டேப்லெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹெட்டிங் இருக்குது. இங்கே ஒரு ஹெட்டிங் வந்து ரேங்க்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. இங்கே எண்டிங் இருக்குது. இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்போ நம்ம பார்த்தோம் சிஸ்டமேட்டிக் பாட்டனினா படிநிலைகள் கிங்டம்ல இருந்து ஸ்பீசிஸ் வரைக்கும் கிங்டம் டு லாஸ்ட் ஸ்பீசிஸ் வரைக்கும் இதுதான் படிநிலைகள் வரிசையாக. ஒவ்வொரு தாவரத்தை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கிங்டம்னா என்ன, அதனுடைய ஃபைலம்னா என்ன, சப்ஃபைலம் என்ன, கிளாஸ் என்ன, சப் கிளாஸ் என்ன, ஆர்டர் என்ன, சப் ஆர்டர் என்ன, ஃபேமிலி, சப் ஃபேமிலி, ட்ரைப், ஜீனஸ், சப் ஜீனஸ், ஸ்பீசிஸ் பாருங்க சீரீஸ் அண்ட் ஸ்பீசிஸ். அப்போ ஒவ்வொரு தாவரத்தை எடுத்துக்கிட்டாலும் இவ்வளவு பிரிவுகளை அதை வகைப்படுத்தினா தான் ஒரு தாவரத்தை நம்ம வந்து தெளிவாக துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் டாக்ஸானமி. ஃபஸ்ட்டு ரேங்க், எண்டிங், இங்கே வந்து எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் கிங்டம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டே இது அப்போ தாவரங்கள் பற்றி படித்தா அதுக்கு பேர் பிளான்டே கிங்டம். ஃபைலம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஃபைலம் ஈக்குவல் டிவிஷன். இங்கே வந்து ஃபைட்டான்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே என்னது மேக்னோலியோ ஃபைட்டானது மேக்னோலியோ ஃபைட்டான்னு சொல்லக்கூடியது. சப்ஃபைலம் ஆர் சப்டிவிஷன் சொல்லக்கூடியது. இங்கே வந்து ஃபைட்டீனியானது ஃபைட்டீனியா, இங்கே வந்து மேக்னீலோ ஃபைட்டீனியான்னு சொல்லக்கூடியது. கிளாஸ் வந்து ஐடிஏ சொல்லக்கூடியது அதாவது ஆப்சிடியே அதாவது ஆப்சிடியே சொல்லக்கூடியது. இங்கே வந்து அஸ்ட்ராப்சிடே சொல்லக்கூடியது. அடுத்து துணை வகுப்பு பார்த்தீங்கன்னா சப்கிளாஸ்னால் துணை வகுப்பு அது வந்து ஐடிஏ அதாவது அஸ்டிடியா அதாவது அஸ்டேரிடியான்னு சொல்கிறது. ஆர்டர் வந்து இஎஸ்ல வந்து 3 இடத்துல முடியும் எல்எஸ். இங்கே அஸ்டேல்ஸ். சஃபாடரில் வந்து பாருங்க ஐஎன்இஏ முடியும், இங்கே அஸ்டின்ஏ. ஃபேமிலி வந்து ஏசிஏன்னு முடியும், இங்கே ஏசிஏ. அதே மாதிரி சப் ஃபேமிலியில் வந்து
ஐடிஏ இங்கே ஐடிஏ, அதே மாதிரி ட்ரிஃபில் வந்து இஏஇன்னு போட்டுருங்க இல்லைங்களா, ஏ இங்கே ஏ, அப்போ ஹீலியாந்தியே. ஜீனஸ் வந்து ஹீலியாந்தஸ், சப்சீரிஸ் வந்து ஹீலியாந்தஸ் சப் ஹீலியாந்தஸ். அதுக்கு வந்து சீரிஸ் வந்து ஹீலியாந்தஸ் இஸ் ஹீலியாந்தஸ், ஸ்பீசிஸ் வந்து ஹீலியாந்தஸ் அன்னூஸ், ஹீலியாந்தஸ் அன்னூஸ். அப்போ இந்த ஹீலியாந்தஸ் அன்னூஸ் சொல்லக்கூடிய சூரியானி தாவரம் எந்த கிங்டம்னா பிளானட் கிங்டம். அதனுடைய ஃபைலம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைட்டா. ஹீலியாந்தஸுடைய சப் ஸ்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னி பைக்கினா. அப்போ ஹீலியாந்தஸுடைய கிளாஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டாப்சிடா. இதோடைய சப்கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டீடியா. ஹீலியாந்தஸ் அதாவது சூரியகாந்தியோடைய ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டேல்ஸ். ஹீலியாந்தஸுடைய ஃபேமிலி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்டரேசி, அஸ்டேசி. இப்படி ஒவ்வொன்றையும் அப்போ ஹீலியாந்தஸோட ஸ்பீசிஸை வச்சு தான் இதெல்லாம் அமைக்க முடியும். ஓகேங்களா. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் மார்பாலஜிக்கல், பயாலஜிக்கல் அண்டு பயோலோஜெனடிக். என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ்னா சிற்றின கோட்பாடுன்னு பேர். கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ்னா சிற்றின கோட்பாடு. இதில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்பாலஜிக்கல். மார்பாலஜிக்கல்னா புறத்தோட்டம், சிற்றினத்தின் புறத்தோட்டத்தை பற்றி தெரியும். பயாலஜிக்கல்னா உயிரியல். அதே மாதிரி பயோலோஜெனடிக்னா மரபு வழி, மரபு வழி. இந்த மூன்றை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேட்டிங், ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸ்பீசிஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன். ஸ்பீசிஸ்னா என்ன? சிற்றினங்கள். சிற்றினம் தான் டாக்ஸானமியோட அடிப்படை அழகு, அடிப்படை அழகு. அதுதான் சொன்னால் ஸ்பீசிஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட், ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன். 1 மார்க் கொஸ்டின் இது. அப்போ டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷனுடைய யூனிட் எதுனா அதுதான் ஸ்பீசிஸ். பாருங்க, இந்த கிரீக் ஃபிலோசபர் பிளாட்டோ, அவர் பேர் வந்து பிளாட்டோ. அப்போ பிலாசபர்னா தத்துவ ஞானி, கிரீக் நாட்டை சேர்ந்த தத்துவ ஞானி பிளாட்டோன்னு சொல்லக்கூடிய ப்ரொபோஸ்டு கான்செப்ட் இடியாஸ், அதாவது ஐடாஸ்னா என்ன, ஐடாஸ் சொல்லலாம் அல்லது ஸ்பீசிஸ். ஒரு மாதிரி கேட்கலாம். And believed that all subjects are shadows of the eras. According to Stephens அப்படின்னு சொன்னால் ஒரு சயின்டிஸ்ட் பேர். அதாவது அந்த ஸ்டெஃபின்ஸ் அப்படிய சயின்டிஸ்ட் வந்து 1977 ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் எவால்யூஷனரி ப்ராசஸ் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொன்னா அந்த ஸ்பீசிஸ்னா யூனிட் ஆஃப் எவால்யூஷனரி ஸ்பீசிஸ் சொன்னார். எவால்யூஷன் என்ன? பரிமாண செயலின் எவால்யூஷன் ஸ்பீசிஸ் பாருங்க. எவால்யூஷனரி ப்ராசஸ்னா பரிமாண, அதாவது பரிமாண செயலின் அடிப்படை அழகு என்னன்னா ஸ்பீசிஸ் அப்படின்றாங்க. இங்கே வந்து ஸ்பீசிஸ் வந்து டாக்ஸானமிக், அதாவது டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷனோட யூனிட் என்ன ஸ்பீசிஸ். அப்போ இவர் ஸ்டெப்பின் தான் அது மாதிரி சொல்கிறார். அதாவது எவால்யூஷனரி ஸ்பீசிஸ் ப்ராசஸ்ன்றது ரெண்டையும் வச்சுக்கோங்க, மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. அடுத்து இந்த ஸ்பீசிஸ் இஸ் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்னா இது தனி உயிரினங்களின் கூட்டமாக்கிய சிற்றினம், கூட்டமான சிற்றினங்கள் சொல்கிறாங்க. இது வந்து சில கேரக்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கேரக்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கேரக்டர். A population of organisms which closely resemble each other more than the other population. என்ன சொன்னாங்க பாருங்க. A population of organism which closely resemble each other more than the other population. மற்ற உயிரினங்களின் கூட்டத்தில் இருந்து, அதாவது மற்ற உயிரின கூட்டத்திலிருந்து ஒரு உயிரின கூட்டத்தில் உள்ள உயிரினங்கள் யாவும் நெருங்கிய தொடர்பு ஒத்து காணப்பட்டன. மற்ற உயிர கூட்டங்களுக்கு அந்த மற்ற உயிர் கூட்டத்தில் இருந்து ஒரு உயிரின கூட்டத்தில் உயிரினங்கள் யாவும் 2 உயிரின கூட்டம் இருக்குது, 2க்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரான், ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. தே டிசென்ட் ஃபார்ம் ஏ காமன் அன்செஸ்டர். டிசென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சிற்றினம் வந்து மூதாதையர் இனத்தோன்றல். சிற்றினம் சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து மூதாதையர் இனத்தோன்றல் சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க் கேட்கலாம், 1 மார்க் கொஸ்டின். இதுவும் வந்து 1 மார்க் கொஸ்டின். டிசென்ட் சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட்.
இன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னா பாலினப்பெருக்கம் செய்யும் உயிரினங்களில் the interfect freely in nature producing fertile offspring. அதாவது இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்களில் இவை இயற்கையிலேயே தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்து வளமான சந்ததியை உருவாக்கும். எது? ஸ்பீசிஸ். அதாவது இயற்கையிலே ஸ்பீசிஸ் ஒன்றுக்கொன்று இன்டர்பிரட் செய்து வளமான தாவரங்களை உருவாக்கும். ஃபெர்டைல் வளமான தாவரங்களை உருவாக்கும் சொன்னாங்க. அடுத்து பாருங்க, இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் தே ஆர் ஐடென்டிஃபைடு பை தியர் மார்பாலஜிக்கல் ரிசம்பிளன்ஸ். என்ன சொல்றாங்க? ஏசெக்சுவல்னு பார்த்தீங்கன்னா பாலியல் இனப்பெருக்கத்தின் மூலமாக, என்னது பாலியல் இனப்பெருக்கத்தின் மூலமாக, அதாவது பாலியல் இனப்பெருக்கத்தின் மூலமாக இனப்பெருக்கம் செய்யும் இனங்களில் சிற்றினம் வந்து புறத்தோட்டத்தின் அடிப்படையில் இனம் கண்டறியப்படுது. புறத்தோட்டத்தின் அடிப்படையில் தான் இனம் கண்டறிய முடியும். இனம் ஒவ்வொரு இடத்தையும் கண்டறிய முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இன் கேஸ் ஃபாசில் ஆர்கானிசம்னா தொல்லுயிர் எச்ச உயிரினங்களாக இருப்பின் புறத்தோற்றம் மற்றும் உள்ளவியல் காணப்படும் ஒற்றுமையின் அடிப்படையில் இனம் கண்டறியலாம். அதாவது பாசில் உயிரினமாக இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் ஒரு புறத்தோற்றத்தில் வந்து புறத்தோட்டத்தில் ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. புறத்தோட்டத்தில் ஒற்றுமை இருக்கும் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ். அடுத்து பாருங்க ஸ்பீசிஸ். அடுத்து சொல்றாங்கன்னா ஸ்பீசிஸ் கான்செப்ட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ ஜெனரல் குரூப்ஸ் சொல்றாங்க. அதாவது சிற்றினங்கள் வந்து பொதுவாக 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுது. சிற்றினங்கள் பொதுவாக 2 குரூப்பாக இருக்கு. அந்த 2 குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்க, கான்செப்ட் எம்பேசிங் த ப்ராசஸ் எவல்யூஷன் தட் மெயின்டைன்ஸ் த ஸ்பீசிஸ் அஸ் எ யூனிட் தட் கேன் ரிசல்ட் இன் எவல்யூஷனரி டைவர்ஷன்ஸ் அண்ட் ஸ்பீசியேஷன். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சிற்றினமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 பிரிவு இருக்கு. இந்த பரிமாணவியலில் வந்து செயல்முறைக்கு வலியுறுத்தும் கோட்பாடுகள் சிற்றினங்களை தனி அழகாக பராமரிப்பு விளைவாகத்தான் இது உருவாக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது தனி அழகாக பிரிவதால்தான் இது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து அனதர் கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கான்செப்ட் புதிய இது வந்து emphasizes the product evolution and defining a species. அதாவது evolution in defining speciesனா அதாவது பரிமாணத்தின் வாயிலாக தோற்றுவிக்கப்படன அல்லது பரிமாணத்தின் முடிவாக தோன்றியவை சொல்றாங்க. இது மற்றொரு கோட்பாடு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ்னா சிற்றினங்களின் வகைப்பாடு சொல்லுவாங்க. சிற்றினங்களின் வகைப்பாடு ஓகேங்களா? பாருங்க, சிற்றினங்களை வந்து பல வகையாக பிரிக்கலாம். பாருங்க, there are different types of species and they are as follows. இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் எவால்யூஷன் அப்படின்னா பரிமாண செயல்முறை விளைவாக அதாவது ப்ராசஸ் ஆஃப் எவால்யூஷன். இந்த பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னா செயல்முறை விளைவாக தோன்றியவை பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ், அதாவது உயிர சிற்றினங்கள் அல்லது தனியாக தோன்றிய சிற்றினங்களாகும். அடுத்து ப்ரொடக்ட் எவால்யூஷன் அல்லது இது வந்து பரிமாண முடிவின் விளைவாக, இது வந்து பரிமாண செயல்முறை வழியாக தோன்றியவை, இது ஒன்று பரிமாண முடிவாக தோன்றியவை. 2 தான் இருக்கு. இதில் வந்து மார்பாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அண்டு பயோலஜிக்கல் ஸ்பீசிஸ். மார்பாலஜிக்கல் ஸ்பீசிஸ்னா புறத்தோற்ற சிற்றினங்கள் மற்றும் இனப்பரிமாண சிற்றினங்களை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, ஃபஸ்ட்டு கேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்பாலஜிக்கல் ஸ்பீசிஸ். ஃபஸ்ட்டு வந்து மார்பாலஜிக்கல் ஸ்பீசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். மார்பாலஜிக்கல்னா என்ன? புறத்தோற்ற சிற்றினம் பேர் அல்லது டாக்ஸானமி. அடுத்தது டாக்ஸானமி, வகைப்பாட்டு சிற்றினம் என்று பேர். பாருங்க, when the individuals are similar to one another, in one or more features and different from the other such groups. என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனித்தாவரம் இண்டிவிஜுவல் சிமிலர், ஒரு தனித்தாவரம்
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளில் ஒத்து காணப்பட்டு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் ஒத்து காணப்பட்டு மற்ற குழுவிலிருந்து வேறுபட்டு காணப்பட்டால் என்ன சொன்னா இண்டிவிஜுவலில் வந்து ஆர் சிமிலர் டு ஒன் ஆர் அனதர் ஒன் ஆர் மோர் ஃபீச்சர்ஸ் ஒரு விஷயம் ஒத்து காணப்பட்டு அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சர்ச் குரூப்ஸ். அதாவது ஒரு தனி தாவரமானது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் ஒத்து காணப்பட்டு மற்ற குரூப்லேருந்து வேறுபட்டு காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மார்பாலஜிக்கல் ஸ்பீசிஸ் பேர். 2 மார்க் கொஸ்டின், இது ஒரு 2 மார்க் கேட்கலாம். These species are defined as categorized with the no knowledge to phylogenetic history. இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இனப்பரிமாண வரலாறு, பரிமாண மாற்றம், விரிவான இனப்பெருக்க அடிப்படையில் இவ்வகை சின்னங்கள் வரையறுக்கப்படவோ அல்லது வகைப்படுத்தப்படவோ இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க சின்ன அடிப்படையில் இவ்வகை சிற்றங்கள் வந்து வரையறுக்கப்படவும் இல்லை. அதாவது வரையறுக்கணும்னா அதுக்கு வந்து எந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கவும் இல்லை, அதே நேரத்தில் வகைப்படுத்தவும் இல்லை, அதே நேரத்தில் கிளாசிஃபிகேஷன் கிடையாது சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கட்டிங் பாருங்க. அடுத்த கட்டிங் வந்து பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ். அடுத்து வந்து பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ்னால் உயிரியல் சிற்றினம், அதாவது உயிரிய சிற்றினம் சொல்லக்கூடியது. அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட உயிரினா அல்லது ஐசோலேஷன் ஸ்பீசிஸ்னால் தனிமைப்படுத்தப்பட்டது. அக்கார்டிங் டு எர்னஸ்ட் மேயர் 1963 these are groups of population that interbred and are reproductively isolated from the other such groups in nature. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் மேயர் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1963 அவரோட கூற்றுப்படி உயிரிய சிற்றினம் என்பது இயற்கையாகவே, அதாவது ஒரு சிற்றினம் வந்து தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்து கொள்வதால் மற்ற குழுவிலிருந்து தனித்து காணப்படுது. சிற்றினங்கள் வந்து தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செஞ்சுக்கிறது, அதனால் மற்ற குழுவிலிருந்து தனித்து காணப்படும் சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் கேக்கல். ஓகேங்களா? எர்னஸ்ட் மேயர். அடுத்து பைலோஜெனிக். அடுத்து வந்து பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். இது வந்து இனப்பரிமாண சிற்றினம் பேர். இந்த கான்செப்டை வந்து யார் சொன்னார் பார்ப்போம். திஸ் கான்செப்ட் வாஸ் டெவலப்டு பை த மெக்லிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1954, சிம்சன் வந்து 1961, வைலி அல்லது வைலி சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1997. இவங்க 3 சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் இந்த சிற்றினம். Wiley defined as the biological species and evolved species is a single lineage of ancestor descent populations which maintains the identity of other sets of lineage. It is own evolutionary tendencies and historical spread. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கூற்றில் வந்து இந்த பரிமாண வழி சிற்றினம் என்பது ஒரு பரிமாண சிற்றினம். இந்த சிற்றினம் வந்து ஒரு பரிமாண சிற்றினம் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இது வந்து மூதாதையரின் வழியில் தோன்றிய சிற்றினம் இனமாகும். இது வந்து பிற வழி தோன்றிலிருந்து அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட அடையாளம் கிடையாது. அடையாளமோ பரிமாண போக்கோ வளர்ப்பு போன்றவை கொண்டது. இது வந்து பிற வழியில் தோன்றிய பரிமாண போக்கை கொண்டது சொல்லுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.